ஏ மல்லி ஏந்திரி, என்னாச்சு உனக்கு? ஏந்திரி, என்ன அடிக்கடி பட்டுருச்சா என்ன? ஏந்திரி. என்ன ஒண்ணும் பண்ணிடாத, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இனி நான் உன்னை அடிக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாத. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் நான் திருத்திட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல, எல்லாமே ரொம்ப கம்மி மார்க் தான் எடுத்திருக்கீங்க. நீங்க எல்லாம் எதுக்குதான் ஸ்கூலுக்கு படிக்க வரீங்கன்னே எனக்கு தெரியல. பாதி பேப்பர்ஸ் தான் நான் திருத்தினேன். அது திருத்தும் போதே எனக்கு தலைவலி வந்துருச்சு. அந்த பேப்பர்ஸ் வரைக்கும் நான் இப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன். எனக்கு உங்களோட ஆன்சர் பேப்பர் சாட்டிஸ்ஃபைடா இல்ல, நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்கீங்க. சரி, நான் ஒவ்வொருத்தருக்கா பேப்பர்ஸ் கொடுத்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சீக்கிரமா வந்து பேப்பர்ஸ் ரிசீவ் பண்ணிக்கோங்க, சரியா? ஃபர்ஸ்ட் ஆலிஸ். எல்லாரும் ஆலிஸ்க்கு கை தட்டுங்க. ஓ, எல்லாரும் எனக்கு கிளாஸ் பண்றாங்க. அப்ப நான் குட் மார்க் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆலிஸ், நீதாமா ஃபர்ஸ்ட் மார்க் 99 out of 100 எடுத்திருக்க. ஒவ்வொருத்தரா ஏஞ்சி வந்து பேப்பர் வாங்கிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆகும். இந்தாமா ஆலிஸ்க்கு பேப்பரை பாஸ் பண்ணுங்க. சே, நம்ம தான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்போம்னு நினைச்சோம். ஆனா ஆலிஸ் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டா. சரி பரவாயில்ல, அவளும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் தானே. அவ நல்லா படிச்சிருக்கா, அதனால நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கா. இதுல பொறாமப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏ அனுஷ்கா, நீ ஒரு 50-60 மார்க் எடுப்பியாப்பா? சும்மா இருப்ப நீ வேற. நானே பாஸ் மார்க் ஆச்சும் எடுப்பேனான்னு டவுட்டா இருக்கு. என்னது, பாஸ் ஆவியான்னு டவுட்டா இருக்குதா? அப்ப உன்னை பார்த்து காப்பி அடிச்சேன் நானு. அப்ப நான் கன்ஃபார்ம் ஃபெயில் தான் போல இருக்கு. ஐயோ, அந்த மிஸ் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. நெக்ஸ்ட் ஹேமா, நீ 97 மார்க் எடுத்திருக்க. நெக்ஸ்ட் டைம் நான் உன்கிட்ட இருந்து சென்டம் எக்ஸ்பெக்ட் பண்றேன், சரியா? எஸ் மேம், ஷூர் மேம். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா சென்டம் எடுப்பேன் மேம். நெக்ஸ்ட் நிலா, நீ 85 எடுத்திருக்க. என்ன நிலா, போன வாட்டி நீ 92 எடுத்திருந்த, இந்த வாட்டி ஜஸ்ட் 85 தான் எடுத்திருக்க. உனக்கு கிளாஸ் ரூம்ல சேட்டை ஜாஸ்தி ஆயிடுச்சு, பேச்சும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப ரொம்ப விளையாட்டுத்தனமா ஆயிட்ட. ஒழுங்கா படிக்கணும், சரியா? நீ ஹேமா பக்கத்துல தானே உட்கார்ந்திருக்க. ஹேமா கூட சேர்ந்து நல்லா படிக்கணும். மேம், நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா படிச்சு above 90 எடுக்கறேன் மேம். பென்ட்லி 82. இந்த மார்க்லாம் பத்தாது, நீயும் நிறைய ஸ்கோர் பண்ணணும், சொல்லிட்டேன். 82வா? பரவாயில்ல. நான் என்னமோ 70 தான் வரும்னு நினைச்சேன். எனக்கு இது அதிகம் தான். இந்த பேப்பரை தான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். இதோ வந்திருக்குது. மல்லி 35. நீ எல்லாம் எதுக்குதான் படிக்க வரியோன்னு தெரியல. கிளாஸ்லயே ரொம்ப கம்மியான மார்க் எடுத்திருக்கிறது நீதான். நீ எல்லாம் சாப்பிட மட்டும் தான் லாக்கி, வேற எதுக்கும் லாக்கி கிடையாது. உன்னால பாஸ் மார்க் ஒரு 40 மார்க் கூட எடுக்க முடியாதா? அப்படி என்ன உனக்கு விளையாட்டுத்தனம்? ஆமா, நீங்க இப்படி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை இடம் மாதிரி தானே உட்கார சொன்னேன். உங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் எழுந்து வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தானே உட்கார சொன்னேன். மேம், லில்லி தான் மேம் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டா. இல்ல மேம், நான் ஃபர்ஸ்டே வந்து உட்கார்ந்துட்டேன். மல்லி தான் வேணுமே என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டா. 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்து உட்படாம போய் அப்புறம் கிளாஸே உட்படாம போறதுக்கா? முதல்ல நீங்க பிளேஸ மாத்துங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்க 2 பேரையும் நான் இப்படி ஒன்னா பார்க்க கூடாது. நெக்ஸ்ட் லில்லி, நீயும் உன் சிஸ்டரை விட ஒரு 3 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்க, அவ்வளவுதான். மொத்தத்துல நீயும் ஃபெயில் தான். 38 out of 100 எடுத்திருக்க. நாளைக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வாங்க. நான் உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும். எஸ் மேம், நான் கூட்டிட்டு வரேன் மேம். மேம், எங்களோட பேப்பர்லாம் வரவே இல்ல மேம். ஏய் ஆயிஷா, அதான் மேம் பாதி பேப்பர் தான் திருத்தணும்னு சொன்னாங்கல்ல. அவங்க மறந்ததா கூட நீ ஞாபகப்படுத்துற. உனக்கு என்ன, நீ கண்டிப்பா பாஸ் மார்க் எடுத்திருப்ப. நானும் அனுஷ்காவும் தானே மாட்டி முடிக்க போறோம். முடிஞ்ச பாரு, அவங்க கொடுக்கும்போது கொடுப்பாங்க. உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? வீட்டுக்கு போய் என்ன அந்த பேப்பர் ஃப்ரேம் போட்டா மாட்ட போற? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், மத்தவங்க பேப்பர்ஸ் எல்லாம் நான் கரெக்ட் பண்ணி நாளைக்கு கொடுத்துடுறேன், சரியா? அப்பா, இன்டர்வல் பெல் அடிச்சிருச்சு. ஏ அனுஷ்கா, வாப்பா, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், போயிட்டு வந்துடலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இன்டர்வலுக்கு வெளியே ரெஸ்ட் ரூம்க்கோ இல்ல கேண்டீனுக்கோ போகும்போது லைன்ல போகணும். நம்ம கிளாஸ் மேலதான் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வருது. உங்க ஸ்டூடண்ட்ஸ் தான் கத்திக்கிட்டு ஓடியாராங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கேண்டீன்ல இருந்து ஏதாச்சும் வாங்கி வந்து சாப்பிட்டீங்கன்னா வேஃபர்ஸ் கவர்ஸ் எல்லாமே டஸ்ட்பின்ல தான் போடணும். நீங்க பாட்டுக்கிட்டு வழி ஃபுல்லா லாபில போட்டுக்கிட்டு வராதீங்க. பிரின்சிபல் ரூம் வேற பக்கத்துலயே தான் இருக்குது. அப்புறம் என்னதான் பிடிச்சி கேள்வி கேட்பாங்க, சரியா? இனி நம்ம கிளாஸ் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது சொல்லிட்டேன். எஸ் மேம். ஏய் சாரா, அதான் இன்டர்வலுக்கு பெல் அடிச்சாங்களே. நானே லைப்ரரியில புக் எடுத்திருந்தேன். அதை ரிட்டர்ன் கொடுக்கணும். நீ என் கூட வாயேன். சரி இரு வரேன். ஏய் லில்லி, பாத்தியா? எல்லாரும் இன்டர்வலுக்கு வெளியே போயிட்டாங்க. இப்போ நம்ம கிளாஸ் ரூமே காலியா இருக்குது. நம்ம வழக்கமா எல்லாரோட ஸ்நாக்ஸ் பாக்ஸும் ஓபன் பண்ணி யார் யார் என்னென்ன ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுல நம்மளுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை கமுக்கமா 2 வாய் கடிச்சிட்டு வச்சிடலாம். நீ வரியா? மல்லி, எனக்கு வேண்டாம். நீ வேணா சாப்பிடுறதா போய் சாப்பிட்டு வா. ஏய் என்னப்பா, நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒன்னா தானே சாப்பிடுவோம். திடீர்னு வேண்டாம்னு சொல்ற, என்னாச்சு உனக்கு? என்ன திடீர்னு நல்லவளா திரும்பிட்டியா? சேச்சே, அப்படிலாம் இல்லப்பா. எனக்கு காலையில இருந்து வயிறு ரொம்ப வலிச்சிட்டு இருக்கு. அதனால எதை சாப்பிட்டாலும் ரெஸ்ட் ரூம் போகணும் போலவே இருக்கு. அதனால எனக்கு வேண்டாம். நான் எதையாச்சும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் பீரியட் வேற நம்ம மிஸ் வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கிளாஸ் நடக்கும்போது நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னா இப்பதானே இன்டர்வல் பெல் அடிச்சாங்க, அப்ப போயிருக்க வேண்டியதானு சொல்லுவாங்க. அதனால எனக்கு தேவையில்லை. நீ வேணா ஏஞ்சி போய் சாப்பிடு. சரி அப்படின்னா உனக்கு லக் இல்லன்னு நினைக்கிறேன். நானே போய் சாப்பிட்டு வந்துடுறேன். யாரு என்னென்ன ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. யாரும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு வச்சிடணும். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு வாசனை பிடிக்கலாம். இது நம்ம அனுஷ்காவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இதுல சாக்லேட் கேக் இருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம
ஆயிஷாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இதுல கேக் ஸ்மெல் வருது. கீழ இருக்கிற பாக்ஸ்ல அநேகமா சாக்லேட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு கிட்கேட் இருக்கணும், அப்படி இல்லனா ஜெம்ஸா இருக்கணும். அடுத்தது இது என்ன? இது என்ன வாசனையே வரல, கண்டே பிடிக்க முடியல. சரி சரி, எல்லாத்தையும் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஏய் மல்லி, யாராச்சும் வந்துற போறாங்க. அங்க என்ன இன்னும் மோப்ப பிடிச்சிட்டு இருக்க? சீக்கிரமா சாப்பிட்டு வா. அட, நம்ம ஹேமாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல ஜெல்லி இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஆலிஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல ஜெம்ஸ் இருக்கு. அடடே, நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்கோ டஃபில் கேக் நம்ம அனுஷ்காவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல இருக்கு. அட, இது கப் கேக் தானே? ஆயிஷா பாக்ஸ்ல கப் கேக் இருக்கு. அட, இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் பிடிச்ச ஸ்நாக்ஸா தான் இருக்கு. இந்த மாதிரி டெய்லி எடுத்துட்டு வரதை விட்டுட்டு முறுக்கு, சீடை, வடைன்னு எடுத்துட்டு வராளுங்க. அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட நல்லாவா இருக்குது? இன்னைக்கு எல்லாரும் வரதுக்குள்ள சீக்கிரமா இது எல்லாத்தையும் கமுக்கமா சாப்பிட்டு வச்சிடணும். சரி சரி, இதுக்கு மேல எடுத்தா டவுட் வந்துரும். சாக்கோ டஃபில் கேக் நல்லா இருக்கு. ச்சே, இந்த கப் கேக்ல ஏதாச்சும் க்ரீம் வச்சு எடுத்துட்டு வந்துர கூடாது. சரி சரி, இதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த கேக் கூட நல்லா தான் இருக்கு. ஐயோ, விக்கல் வருது. தண்ணி வேணும், தண்ணி வேணும். ஐயோ, இப்ப தண்ணி குடிக்கணுமே. இதோதான் வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குதே. ஸ்கூல்ல பசங்களுக்காகவே வச்சிருக்காங்களே. இதுல இருந்து எடுத்து குடிச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல மூடி அதே இடத்துல வச்சிருவோம், இல்லனா டவுட் வந்துரும். என்ன இந்த வாட்டர் டிஸ்பென்சர் பிரஸ் பண்ணா தண்ணியே வர மாட்டேங்குது? ரொம்ப டைட்டா இருக்குது. விக்கல் வேற நிக்காம வந்துகிட்டே இருக்குது. இதுல தண்ணி வேற வர மாட்டேங்குது. நம்ம கிளாஸ் ரூம்ல டிஸ்பென்சர் இருக்கிறதுனால நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரது கிடையாது ஸ்கூலுக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? சரி, இன்னும் நல்லா பிரஸ் பண்ணலாம். ஏன் தண்ணி வர மாட்டேங்குது எவ்வளவு பிரஸ் பண்ணாலும்? ஐயோ, வாட்டர் டிஸ்பென்சர் கீழே விழுந்துருச்சு. ஏ மல்லி, என்னடி வாட்டர் டிஸ்பென்சர் தள்ளி விட்டுட்டு அங்க பாரு, தண்ணி எல்லாம் எவ்வளவு கீழே போகுது. போச்சு போ, நல்லா மாட்டனேன். ஐயோ, இப்போ நம்ம மிஸ் வந்து கேட்டா நம்ம என்ன சொல்றது? எப்படி இந்த வாட்டர் டிஸ்பென்சர் கீழே விழுந்துச்சுன்னு சொன்னா என்ன சொல்றது? ஐயோ, ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வர சத்தம் கேக்குது. பேசாம நம்ம கமக்கமா நம்ம இடத்துல போய் உட்கார்ந்துப்போம். நம்ம இங்க நின்னுட்டு இருந்தோம்னா நம்ம தான் மாட்டிப்போம். ஐயோ, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏ லில்லி, யாராச்சும் வாட்டர் டிஸ்பென்சர் எப்படி கீழே விழுந்ததுன்னு கேட்டாங்கன்னா எங்களுக்கும் தெரியாது, நாங்களும் இன்டர்வல்ல வெளியே போயிட்டு வந்தோம்னு சொல்லிடு. நிலா, உனக்கும் சேர்த்து நானே ஜெல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ ஒண்ணு, நான் ஒண்ணு எடுத்துக்கலாம். என்னது இது? உனக்கும் சேர்த்து நான் 2 ஜெல்லி தான வச்சேன். கிரீன் கலர் ஒண்ணு, ரெட் கலர் ஒண்ணு வச்சேன். இந்த கிரீன் கலர் ஜெல்லியை காணோம். இன்னும் நீ எங்க போச்சு? என்னடா இது? கேக் பாதியா இருக்கு, பாதியை காணோம். கட்டல அம்மா வைக்கும்போது முழுசா தானே இருந்தது. இப்போ என்னவோ எலி கடிச்சு வச்ச மாதிரி பாதியா இருக்கு. அது எப்படி மாயஜலமா மறைஞ்சு போச்சு? ஏய் சாரா, இது உன் வேலை தானா? உனக்கு கேக் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்க வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு நான் வெளியே போற நேரமா பார்த்து பாதி எடுத்து கடிச்சு வச்சிருக்கேன், எலி கடிச்சு வச்சிருக்க மாதிரி. இதுக்கு என்னல அர்த்தம்? நான் உன் எச்சி எடுத்து சாப்பிடணுமால? அரைச்சா கம்முனிடு. எனக்கே ஒரு வாரமா பல்லு வலி. டாக்டர் என்கிட்ட சாக்லேட் பிஸ்கெட்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காரு. உன் கேக்கு நான் எதுக்கு எடுத்து சாப்பிட போறேன்? நானா எடுக்கல, நான் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது. என்னது, நீ எடுக்கலையா? அப்ப யாருல எடுத்து தின்னுப்பா? ஓ மை காட், ஜெம்ஸ் இவ்வளவு கம்மியா இருக்கு. மார்னிங் நம்ம அம்மா 1 பாக்கெட் ஃபுல் ஜெம்ஸ் சாக்லேட் போட்டாங்களே, இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு. இது என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஜெம்ஸ் சாக்லேட் எப்படி டிஸப்பியர் ஆயிருக்கும்? இது கன்ஃபார்ம் நம்ம கிளாஸ் டீச்சர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஏ அனுஷ்கா, இன்னைக்கு ஸ்நாக்ஸ் என்ன எடுத்துட்டு வந்திருக்க? எனக்கு பிடிச்ச சாக்கோ டஃபில் கேக் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எனக்கு பிடிச்ச சாக்கோ டஃபில்னு சொல்லுப்பா. அது எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆளுக்கு பாதி பாதி ஷேர் பண்ணிக்கலாமா? ஏன்னா ஷேரிங் இஸ் ஆல்வேஸ் கேரிங் தானே. என்னது இது? சாக்கோ டஃபில் கேக் ஃபுல்லா இருந்தது, இப்போ யாரோ பாதி கடிச்சிட்டு வச்சிருக்காங்க. ஏய் பூஜா, இது உன் வேலை தானா? என்கிட்டே காமிச்சிட்ட பத்தியா? கேக் இருந்தா நானே கொடுத்திருப்பேன்ல. எனக்கு தெரியாம கமக்கமா அப்பா பாதி சாப்பிட்டுட்டு அப்புறம் என்கிட்ட வந்து பாதி பங்கு கேட்டு சாப்பிடலான்னு பாக்குறியா? ஏய் சத்தியமா சொல்றேன், நீ சாக்கோ டஃபில் கேக் கொண்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. இப்போ நீ சொல்லிதான்ப்பா எனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி எடுத்திருந்திருப்பேன்? என்னது, உனக்கே தெரியாதா? அப்ப என் கேக்கை யார் எடுத்து சாப்பிட்டு இருந்திருப்பா? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் உங்களோட நோட் எடுங்க. ஆமா, உங்களுக்கு தான் பிரேக் டைம் முடிஞ்சிருச்சுல. இன்னும் எதுக்காக உங்களுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க? அதான் ஆல்ரெடி 10 மினிட்ஸ் உங்களுக்கு இன்டர்வலுக்கு கொடுத்தாச்சுல. பத்தலையா உங்களுக்கு அது? நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லனா போங்க. இதெல்லாம் இன்டர்வல் டைம்க்குள்ளே முடிச்சிருக்கணும். எல்லாரும் ஸ்நாக்ஸ் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வைங்க. எல்லாரும் உங்களோட நோட் புக் எடுங்க. மிச்சம் இருக்கிற ஸ்நாக்ஸ் உங்க லஞ்ச் டைம்ல சாப்பிட்டுக்கோங்க. எல்லாரும் உங்களோட நோட் புக் எடுங்க. உங்களுக்கு இன்டர்வலுக்கு 10 மினிட்ஸ்க்கு மேலலாம் கொடுக்க முடியாது. மேம், நாங்க இன்னும் எங்களோட ஸ்நாக்ஸே சாப்பிடல மேம். நான் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ்ல பாதி காணோம் மேம். எப்படி அது காணாம போச்சுனே தெரியல. அடிக்கடிக்கு இந்த மாதிரி நடக்குது மேம். ஆமாங்க மேம், நானே நல்ல ஸ்நாக்ஸா சாக்லேட், கேக், பிஸ்கெட்லாம் கொண்டு வந்தா பாதி காணாம போயிடுது. இதே முறுக்கு, சீடை, அதிரசம் எல்லாம் கொண்டு வந்தா காணாம போக மாட்டேங்குது. என்னன்னே புரியல. யாரோ நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே என் கேக்க பாதி சாப்பிட்டு வச்சிருக்காங்க மேம். எஸ் மேம், ஆஷா சொல்றது கரெக்ட் மேம். நான் டோட்டலி 10 ஜெம்ஸ் சாக்லேட் எடுத்துட்டு வந்திருந்தேன். பட் இப்போ 5 ஜெம்ஸ் தான் மேம் இருக்கு. மீதி 5 ஜெம்ஸ் மிஸ்ஸிங் மேம். இப்படியே போனா நாங்க எப்படி கிளாஸ் ரூமுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டுட்டு வந்து சாப்பிடுறது? மேம், அனுஷ்காவும் எனக்கு பிடிக்கும் சாக்கோ டஃபில் கேக் கொண்டுட்டு வந்திருக்கா மேம். அத கூட ஆல்ரெடி யாரோ பாதி சாப்பிட்டு வச்சிருக்காங்க மேம். மேம், இத உடனே கண்டுபிடிங்க மேம், ப்ளீஸ் மேம். ஓ மை காட், மத்த கிளாஸ் ரூம்ல எல்லாம் பென்சிலை காணோம், பென்னை காணோம், நோட்டை காணோம் தான்
கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த கிளாஸ் ரூம் என்ன ஸ்நாக்ஸ் காணும்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க? ச்சே, இது மட்டும் மத்த கிளாஸ்க்கு தெரிஞ்சா நம்ம கிளாஸ் எவ்வளவு சீப்பா நினைப்பாங்க. இருக்கிறதுலே நம்ம கிளாஸ் தான் ரொம்ப வஸ்டா இருக்குது. இத உடனடியா கண்டுபிடிச்சே ஆகணும். ஓ, வாட் இஸ் திஸ்? யார் இந்த வேலைய பண்ணது? வாட்டர் டிஸ்பென்சர் கீழே தள்ளி விட்டு கீழே தண்ணிலாம் சிந்திருக்கு. யார் பண்ண வேலை இது? ஸ்டூடண்ட்ஸ் வாய் திறந்து சொல்லுங்க. ஐயோ, நம்ம அந்த வாட்டர் டிஸ்பென்சரை தூக்கி வச்சிடலாம்னு பார்த்தா அந்த டைம் பார்த்து பசங்களும் வந்துட்டாங்க, மிஸ் வந்துட்டாங்க. இப்போ நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்றது? ஒரே குழப்பமா இருக்குது, ரொம்ப பயமா இருக்குது. மேம், நாங்க எல்லாம் இன்டர்வெல்ல கிளாஸ்லயே இல்ல மேம், நாங்க லாஸ்ட்ல தான் மேம் வந்தோம். எங்களுக்கு எதுவும் தெரியாது மேம். ஸ்டூடண்ட்ஸ் ஒழுங்கா உண்மையா சொல்லிடுங்க யார் பண்ணீங்கன்னு. இல்லனா நான் இப்பவே சிசிடிவி போட்டு செக் பண்ணுவேன். யார் இந்த காரியத்தை பண்ணாங்கன்னு அதுலயே தெரிஞ்சிரும். நான் கண்டுபிடிச்சேன்னா பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியரா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க வீட்ல இருந்து பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கும், ஃபைன்லாம் கட்ட வேண்டியதா இருக்கும் சொல்லிட்டேன். ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோங்க. மேம், அப்ப சிசிடிவியை பார்த்தா யார் வாட்டர் டிஸ்பென்சரை தள்ளி விட்டாங்க, யார் எங்க ஸ்நாக்ஸ்ல எடுத்து சாப்பிட்டாங்கன்னு தெரியும்ல மேம். அப்ப உடனே சிசிடிவி போட்டு பாருங்க மேம். ஐயோ, சிசிடிவியை போட்டு பார்க்க போறாங்களா? அத போட்டு பார்த்தாங்கன்னா நாங்களும் நல்லா மாட்டிப்பேன். மேம், அதெல்லாம் வேண்டாம் மேம், அப்புறம் கிளாஸ் டைம் தான் மேம் வேஸ்ட் ஆகும். ப்ளீஸ் மேம். யாரும் வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டீங்கல்ல? இருங்க, நான் இப்பவே சிசிடிவி போட்டு செக் பண்றேன். அப்பதான் யாரு பண்ணாங்கன்னு தெரியும். What is this, மல்லி? எல்லாம் நீ செஞ்ச வேலை தானா? Come on here, சீக்கிரம் எந்திரிச்சு வா. மேம், எனக்கு ஒண்ணும் தெரியாது மேம். மேம் ப்ளீஸ் மேம், என்னை விட்டுருங்க மேம். அதான் நீ பண்ணது எல்லாமே சிசிடிவில வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. முதல்ல நீ எந்திரிச்சிங்க வா. ஏல மல்லி, என்னோட கேக்க பாதி கடிச்சு வச்சது நீதானல? இவ்வளவு நாள் நான் கொண்டுட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் காணாம போகுதுன்னு எங்க அம்மா கிட்ட நான் சண்டை பிடிச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ தான் கிளாஸ் ரூம்ல பாதி எடுத்து தின்னிருக்கியா? இரு, உன்னை நான் வெச்சுக்கிறேன். திஸ் இஸ் வெரி பேட் மல்லி. உன்னை நான் ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்தேன், பட் நீ இப்படி பண்ண நான் நினைச்சே பார்க்கல. ஏ மல்லி, எல்லாருக்கும் சிசிடிவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ தான் இந்த வேலையை பார்த்திருக்கேன்னு தெரியும். ஆனா எனக்கு நீ எப்ப சிசிடிவி போட வேணா கிளாஸ் டைம் வேஸ்ட் ஆகும்னு சொன்னியோ அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு கிளாஸ் டைம்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா? போ உனக்கு காமெடி பண்றதுக்கு ஒரு அளவே இல்ல. மிஸ் கூப்பிடுறாங்க, போ. போச்சு, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, அது இப்ப நடந்துருச்சு. ஐயோ, இந்த மிஸ் கிட்ட வர மாட்டிருக்கோம், என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. மேம், நான் செய்யல மேம், நான் இந்த காரியத்தை செய்யல மேம், என்ன நம்புங்க மேம். அதான் சிசிடிவில எல்லாமே தெரிஞ்சிருச்சு, உன் மூஞ்சி எல்லாம் வந்துருச்சு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீ இல்ல நான் சொல்றேன். முதல்ல இரு, உனக்கு பனிஷ்மெண்ட்டை நான் கொடுக்குறேன். கையை நீட்டு. உன்னை இப்படியே நான் பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். உன்னோட பேரண்ட்ஸை வர வைக்கிற இரு. மேம் நம்புங்க மேம், நான் செய்யல மேம், நான் இத பண்ணவே இல்ல மேம். இந்த படத்துல வர சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல்லாம் நடிப்பாங்களே, அந்த மாதிரி நீ நல்லா நடிக்கிற. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு செய்யவே இல்லன்னு நடிக்கிற. மிஸ்ஸே நல்ல ஐடியாவா நம்மளுக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. ஓகே. செய்வியா இந்த மாதிரி செய்வியா? அடுத்தவங்க ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவியா? அடுத்தவங்க ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட கூடாது. இந்த மாதிரி ஸ்கூல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் டேமேஜ் பண்ண கூடாது. எத்தனை வாட்டி உனக்கு கண்டிக்கிறது? கிளாஸ் ரூம் செவரு ஃபுல்லா கிறுக்கி வைக்கிற, டேபிள் எல்லாம் நேம் எழுதி வைக்கிற, போர்ட்ல சாக் பீஸ்ல கிறுக்கி வச்சு சாக் பீஸ் எல்லாம் காலி பண்ற. எத்தனை வாட்டி உனக்கு கண்டிக்கிறது? அடி வாங்கினாலும் நீ திருந்த மாட்டியா? சொல்லு. இனிமேல் இந்த மாதிரி தப்பு செய்வியா? சொல்லு. மேம் வலிக்குது மேம், அடிக்காதீங்க மேம். மேம் நான் பண்ணல மேம், சொன்னா கேளுங்க மேம், நான் பண்ணல மேம், என்ன அடிக்காதீங்க மேம். நல்லா வாங்க, அடியே நல்லா வாங்க. அனுஷ்கா எனக்காக ஆசையா இந்த கேக் எடுத்துட்டு வந்திருக்கா, அத நீ தான பாதி எடுத்து சாப்பிட்டா. நல்லா அடி வாங்க, நல்லா போடுங்க மேம். அப்படிதான் மேம், நல்லா போடுங்க. ஒரே கையில அடிக்காதீங்க மேம், மாத்தி அடிங்க. நானே சேட்டை பண்ண நீங்க என்ன எப்படி அடிப்பீங்க அந்த மாதிரி நல்லா விளாசுங்க மேம். மேம் வலிக்குது மேம், வேணாம் மேம். ஆமா. என்னாச்சு? திடீர்னு கீழே விழுந்துட்டா? என்ன இவளுக்கு மயக்கம் ஏதாச்சும் வந்துருச்சா? ஐயோ, பெரிய பிரச்சனை போல இருக்கே. நீ அங்க பாருப்பா, மல்லி மயக்கம் அடிச்சு விழுந்துட்டா. யாரு அவளா? நீ வேற. அவளுக்காவது மயக்கம் வரதாவது, அவ சும்மா நடிக்கிறாளே. ஹேமாக்கா பாத்தீங்களா, மல்லி அக்காக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஏய் மல்லி, ஐயோ மல்லி, என்ன பாச்சு உனக்கு? ஏந்திரி மல்லி, ஏந்திரி. ஏய் மல்லி, ஏந்திரி. என்னாச்சு உனக்கு? ஏந்திரி. என்ன அடிக்கடி பட்டுருச்சா என்ன? ஏந்திரி. பூஜா, அங்க பாத்தியா, நம்ம மல்லிக்கு ஏதோ பேய் வந்த மாதிரி இருக்கா. ஐயோ, என்னாச்சு நம்ம மல்லிக்கு? ஏன் இப்படி ஆயிட்டா? ஐயோ, மல்லியை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சவுண்ட் எல்லாம் ரொம்ப பயங்கரமா குடுக்குறா? நீ என்னல மல்லிக்கு ஏதாச்சும் பேய் பிடிச்சிச்சா? என்னாச்சு மல்லி உனக்கு? என்னாச்சு? ஏன் நீ சவுண்ட் கொடுக்குற? என்னாச்சு மல்லி? எனக்கு பயமா இருக்கு, உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு மல்லி? என்ன ஒண்ணும் பண்ணிடாத, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இனி நான் உன்னை அடிக்க மாட்டேன்.
தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாத. தயவு செஞ்சு என்ன விட்டுடு. மல்லி, இனி நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். உனக்கு என்ன ஆச்சுமா? நான் மல்லி இல்ல, வள்ளி. எதுக்காக வள்ளி நான் செஞ்ச தப்புக்கு மல்லிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறேன்? இவங்க அத்தனை பேருடைய ஸ்நாக்ஸும் இன்னைக்கு மட்டும் இல்ல, டெய்லி சாப்பிட்டது நான் தான். மேம், இவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் எடுத்து சாப்பிடல மேம். வாட்டர் டிஸ்பென்சரை தள்ளி விட்டு உடைச்சதும் நான் தான். மேம், அந்த வாட்டர் டிஸ்பென்சரை நான் தள்ளி விடல மேம். கிளாஸ்ல குப்பை போட்டு சேட்டை பண்ணதும் நான் தான். மேம், நான் கிளாஸ்ல குப்பை போட்டு சேட்டை எல்லாம் பண்ணல மேம். இந்த கிளாஸ் ரூம் செவுத்துல எல்லாம் கிறுக்கி வச்சது நான் தான். மேம், இந்த கிளாஸ் ரூம் செவுத்துல நான் கிறுக்கி வைக்கல மேம். அந்த போர்ட்ல சாப்பீஸால கிறுக்கி எல்லா சாப்பீஸும் காலி பண்ணது நான் தான். மேம், நான் போர்ட்ல எதுவுமே கிறுக்கல மேம். சாப்பீஸை நான் காலி பண்ணல மேம். ரைட்டிங் டேபிள்ல பேர் எழுதி வச்சது நான் தான். மேம், டேபிள் எல்லாம் என் பேர் எழுதி வைக்கவே இல்ல மேம். அது யார் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியாது மேம். ஒழுங்கா மல்லியை விட்டுடு. என்ன பனிஷ்மெண்ட் பண்றதா நினைச்சுக்கிட்டு மல்லியை பனிஷ்மெண்ட் பண்ணிடாத. ஒழுங்கா மல்லி கிட்ட மன்னிப்பு கேளு. என்னப்பா திடீர்னு விழுந்துட்டா? ஐயோ, எங்க அக்கா மல்லிக்கு என்னாச்சு? இவ இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டாளே. பூஜா பாத்தியா, மல்லி வள்ளின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறாங்க. அதான் அனுஷ்கா, எனக்கு ஒண்ணும் புரியல. அப்ப இம்புட்டுனால மல்லி உடம்புக்குள்ள வள்ளி பேய்தா இருந்ததா? அதான் இவ்வளவு நாளா சீட்டை செஞ்சுட்டு இருந்ததா? எனக்கு மல்லிய பத்தி நல்லா தெரியும். அவ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்க மாட்டா. ஓ மை காட், இது ரொம்ப மிராக்கிளா இருக்கு. நான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்ததே கிடையாது. என்னாச்சு எனக்கு? என்னாச்சு மேம்? எனக்கு தலையெல்லாம் சுத்துது மேம். எனக்கு என்னாச்சுன்னே தெரியல மேம். ஒரே மயக்கமா இருக்க மாதிரி இருக்கு மேம். தலை ரொம்ப வலிக்குது மேம். மேம், நான் யாரோட ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடல மேம். ஆனா சிசிடிவில எப்படி ஸ்நாக்ஸ் நான் எடுத்து சாப்பிட்ட மாதிரி வந்ததுன்னு எனக்கு தெரியல மேம். மேம், நான் சொல்றத நம்புங்க மேம். நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்குது. நீ 2 நாள் லீவ் கூட எடுத்துக்கோ. இந்த ஸ்கூல் பக்கமே 2 டேஸ்க்கு வராத. நானும் ஒரு 2 டேஸ் லீவ் எடுத்துக்கிறேன். முதல்ல நீ உன் இடத்துல போய் உட்காருமா.